திருச்சிற்றம்பலம். கல்லினுள் இருக்கும் தேரை முதல் கருப்பை உயிர் வரை எண்ணாயிரம் கோடி உயிர்களுக்கும் உணவு அளிக்கக்கூடியவன் தான் இறைவன் ஈசன் சிவபெருமான். அதை நினச்சி அவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஆண்டுதோறும் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் எல்லா சிவாலயங்கள்லையும் அன்னாபிஷேகம் நடக்கும். இந்த அன்னம் என்பது பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் உண்டானது. நிலத்தில் விழும் நெல் ஆகாயத்தில் இருந்து பெய்யக்கூடிய மழை நீரின் உதவியால் வளர்ந்து காற்றினால் கதிர் பிடித்து சூரியனோடது வெப்பத்தீயினால் அந்த பால் இறுகி விளைச்சலை தரும். காற்றின் உதவியால் கதிரடித்து எடுக்கப்படும் நெல் உமி நீக்கப்பட்டு அரிசியான பின்னால் மண்ணாலான பானையில் நீரில் இடப்பட்டு காற்றின் துணையால் எரியக்கூடிய நெருப்பில் வெந்து அன்னமாகிய இந்த ஆகாயத்தின் கீழுள்ள உயிர்கள் அனைத்திற்கும் உணவாகுது. இந்த அன்னத்தினால் செய்யப்படுவதனால தான் அன்னாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது. அதாவது பஞ்சபூதங்கள் சேர்க்கையால் செய்யக்கூடிய அபிஷேகம். சிவலிங்கத்தை அன்னத்தால் முழுமையாக மூடி ஆராதனைகள் செய்கிறாங்க. இதை ஏன் ஐப்பசி மாதத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த ஐப்பசி பௌர்ணமி வந்து மற்ற மாதங்கள் விட சிறப்பானது. அது ஏன் அப்படின்னா, சந்திரன் தனது சாபம் தன்னுடைய மாமனான தக்கனால் ஏற்பட்ட சாபம் முழுமையாக தீர்ந்து 16 கலையோட முழு பொலிவோடு அன்னைக்கு தான் இருப்பாராம். சாம வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அகம் அன்னம் அகமன்னம் அகமன்னதோ என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அன்ன வடிவத்திலையும் இருக்கார் அப்படின்னு சொல்லுது. இந்த அன்னம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிர் நாடியாக, உலக வாழ்க்கைக்கு அச்சாணியாக இருக்குது. அன்னம் பிரம்மா விஷ்ணு சிவரூபமாகவும் இருக்குது. அம்மை பார்வதியும் எல்லா ஜீவராசிகளுக்கும் படிகளுக்கும் அன்னபூரணியாக காசியில் இருந்து அருளாட்சி பண்ணுறா. அந்த இறைவன் உருவமான லிங்கமூர்த்திக்கு அன்னம் சாத்தி வழிபடும்னால இந்த அன்ன அபிஷேகம் அப்படின்னு சொல்லப்படுது. அன்னபாலிக்க அன்னபூரணியை தனது வாமபாகத்திலேயே வச்சிருக்கக்கூடிய மாதுருபாகனான இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்து வழிபடுவதனால உலகத்தில் பஞ்சம் வராது என்றும், தில்லையில் அனுதினமும் காலையில் 11 மணி அளவில் ரத்ன சபாபதிக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும். அந்த அன்ன பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். அதனால தான் நம்ம அப்பர் பெருமானும் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் அப்படின்னு சிறப்பித்து பாடியிருக்காரு. இந்த அன்ன அபிஷேகத்தை தரிசித்து பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்றுமே ஆகாரத்திற்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எம்பெருமான் மேலே சாத்தப்படுகின்ற ஒவ்வொரு பருக்கையும் ஒவ்வொரு அன்னமும் ஒரு சிவலிங்கம். அப்போ நம்ம கோடி லிங்கத்தை தரிசித்த பலன் கிடைக்கும். அந்த சிவதரிசனம் செஞ்சாலே கோடி சிவதரிசனம் செய்வதற்கான சமம். சிவன் அபிஷேக பிரியர். அவர் மொத்தம் 16 பொருட்களால் அவருக்கு அபிஷேகம் செய்யலாம். அப்படி இல்லை, அந்த இதில் ஒன்று தான் அந்த சுத்த அன்னம்ங்கிறது. சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வது ரொம்ப சிறப்புடையது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. திருச்சிற்றம்பலம்.